இலக்கியம் இராமாயணத்தை வடமொழியில் எழுதியவர் யார்? வால்மீகி. இராமாயணத்தை தமிழில் எழுதியவர் யார்? கம்பர். மகாபாரதத்தை வடமொழியில் எழுதியவர் யார்? வியாசர். மகாபாரதத்தை தமிழில் எழுதியவர் யார்? வில்லிபுத்தூரார். மணிமேகலையை எழுதியவர் யார்? சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரத்தை எழுதியவர் யார்? இளங்கோவடிகள். சீவக சிந்தாமணியை எழுதியவர் யார்? திருத்தக்க தேவர். குண்டலகேசியை எழுதியவர் யார்? நாதகுத்தனார். நெடுநல்வாடியை எழுதியவர் யார்? நக்கீரர். சிறுபானாற்றுப்படையை எழுதியவர் யார்? நத்தத்தனார். பெரும்பானாற்றுப்படையை எழுதியவர் யார்? உத்திரங்கண்ணனார். குறிஞ்சிப்பாட்டை எழுதியவர் யார்? கபிலர். முல்லைப்பாட்டை எழுதியவர் யார்? நப்பூதனார். திருமுருகாற்றுப்படையை எழுதியவர் யார்? நக்கீரர். பொருநராற்றுப்படையை எழுதியவர் யார்? முடத்தாம கன்னியார். பட்டினப்பாலையை எழுதியவர் யார்? உத்திரங்கண்ணனார். மதுரை காஞ்சியை எழுதியவர் யார்? மாங்குடி மருதனார். மலைப்படுகடாமை எழுதியவர் யார்? பெருங்கௌசிகனார். நாலடியாரை எழுதியவர் யார்? சமண முனிவர்கள். முதுமொழி காஞ்சியை எழுதியவர் யார்? கூடலூர் கிழார். இனியவை நாற்பதை எழுதியவர் யார்? பூதஞ்சேத்தனார். இன்னா நாற்பதை எழுதியவர் யார்? கபிலர். திருக்கடுகத்தை எழுதியவர் யார்? நல்லாதனார். ஆசாரக்கோவையை எழுதியவர் யார்? பெருவாயின் முள்ளியார். ஏலாதியை எழுதியவர் யார்? கணித மேதாவியார். களவழி 40 எழுதியவர் யார்? பொய்கையார். நான்மணிக்கடிகையை எழுதியவர் யார்? விளிம்பி நாகனார். சிறுபஞ்ச மூலத்தை எழுதியவர் யார்? காரியாசன். பழமொழியை எழுதியவர் யார்? முன்றுரையனார். ஐந்திணை 50 எழுதியவர் யார்? பொறையனார். ஐந்திணை 70 எழுதியவர் யார்? மூவாதியார். கைநிலையை எழுதியவர் யார்? புல்லங்காடனார். திணைமொழி 50 எழுதியவர் யார்? கண்ணஞ்சேத்தனார். திணைமாலை 150 எழுதியவர் யார்? கணித மேதாவியார். பெரிய புராணத்தை எழுதியவர் யார்? சேக்கிழார். திருவாய்மொழியை எழுதியவர் யார்? நம்மாழ்வார். திருமந்திரத்தை எழுதியவர் யார்? திருமூலர். திருவிளையாடல் புராணத்தை எழுதியவர் யார்? பரஞ்சோதி முனிவர். இரட்சணிய யாத்திரிகத்தை எழுதியவர் யார்? கச்சியே கிருஷ்ணபிள்ளை. தேம்பாவணியை எழுதியவர் யார்? வீரமா முனிவர். திருப்பாவையை எழுதியவர் யார்? ஆண்டாள். திருவெண்பாவை எழுதியவர் யார்? மாணிக்க வாசகர். சீராப்புராணத்தை எழுதியவர் யார்? உமறு புலவர். திருவாசகத்தை எழுதியவர் யார்? மாணிக்க வாசகர். இயேசு காவியம் எழுதியவர் யார்? கண்ணதாசன். நலவெண்பா எழுதியவர் யார்? புகழேந்தி. திருத்தொண்டர் திருவந்தாதி எழுதியவர் யார்? நம்பியாண்டர் நம்பி. திருவெங்கை உலா எழுதியவர் யார்? சிவப்பிரகாச சுவாமிகள். சரஸ்வதி அந்தாதி எழுதியவர் யார்? கம்பர். மனோன்மணியம் எழுதியவர் யார்? சுந்தரம்பிள்ளை. இளைஞர் இலக்கியம் எழுதியவர் யார்? பாரதிதாசன். ராவண காவியம் எழுதியவர் யார்? புலவர் குழந்தை. குடும்ப விளக்கு எழுதியவர் யார்? பாரதிதாசன். கலிங்கேத்து பரணி எழுதியவர் யார்? ஜெயங்கொண்டார். அழகின் சிரிப்பு எழுதியவர் யார்? பாரதிதாசன். திருச்சிற்றம்பல கோவையை எழுதியவர் யார்? மாணிக்க வாசகர். பாண்டியன் பரிசு எழுதியவர் யார்? பாரதிதாசன். திருவந்தாதி எழுதியவர் யார்? நம்பியாண்டார் நம்பி. குறிஞ்சி திட்டு எழுதியவர் யார்? பாரதிதாசன். பாஞ்சாலி சபதம் எழுதியவர் யார்?
பாரதியார். மண் குடிசை எழுதியவர் யார்? மு. வரதராசனார். குயில் பாட்டு எழுதியவர் யார்? பாரதியார். அகல் விளக்கு எழுதியவர் யார்? மு. வரதராசனார். சிட்டுக்கவி எழுதியவர் யார்? பாரதியார். கல்லோ காவியமோ எழுதியவர் யார்? மு. வரதராசனார். பெண்ணின் பெருமை எழுதியவர் யார்? திருவிக. ஊரும் பேரும் எழுதியவர் யார்? ரா. பி. சேதுப்பிள்ளை. குறட்டை ஒலி எழுதியவர் யார்? மு. வரதராசனார். தேம்பாவணி எழுதியவர் யார்? வீரமா முனிவர். சேரமான் காதலி எழுதியவர் யார்? கண்ணதாசன். தேம்பாவணி எழுதியவர் யார்? வீரமா முனிவர். பரமார்த்த குருகதைகள் எழுதியவர் யார்? வீரமா முனிவர். சேரமான் காதலி எழுதியவர் யார்? கண்ணதாசன். ஆசிய ஜோதி எழுதியவர் யார்? கவிமணி. மாங்கனி எழுதியவர் யார்? கண்ணதாசன். சித்திரப்பாவை எழுதியவர் யார்? அகிலன். எழிலோவியம் எழுதியவர் யார்? வாணிதாசன். குறிஞ்சி மலர் எழுதியவர் யார்? பார்த்தசாரதி. வேங்கையின் மைந்தன் எழுதியவர் யார்? அகிலன். பாவை விளக்கு எழுதியவர் யார்? அகிலன். ஓர் இரவு எழுதியவர் யார்? அறிஞர் அண்ணா. தேன்மாலை எழுதியவர் யார்? கவிஞர் சுரதா. கண்ணீர் பூக்கள் எழுதியவர் யார்? மு. மேத்தா. வேலைக்காரி எழுதியவர் யார்? அறிஞர் அண்ணா. கள்ளிக்காட்டு இதிகாசம் எழுதியவர் யார்? கவிஞர் வைரமுத்து. அகலியை எழுதியவர் யார்? புதுமை பித்தன். அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதியவர் யார்? கண்ணதாசன். பொன்னியின் செல்வன் எழுதியவர் யார்? கல்கி. தொல்காப்பிய பூங்கா எழுதியவர் யார்? கருணாநிதி. சில நேரங்களில் சில மனிதர்கள் எழுதியவர் யார்? ஜெயகாந்தன். பிரதாப முதலியார் சரித்திரம் எழுதியவர் யார்? மயூரம் வேதநாயகம் பிள்ளை. கடல் புறா எழுதியவர் யார்? சாண்டில்யன். மணிப்பல்லவம் எழுதியவர் யார்? பார்த்தசாரதி. சிவகாமியின் சபதம் எழுதியவர் யார்? கல்கி. சக்கரவர்த்தி திருமகன் எழுதியவர் யார்? ராஜாஜி. வியாசர் விருது எழுதியவர் யார்? ராஜாஜி. ராஜாஜி இராமாயணத்தை என்ன பெயரில் எழுதினார்? சக்கரவர்த்தி. திருமகன் ராஜாஜி மகாபாரதத்தை என்ன பெயரில் எழுதினார்? விருந்து. குறளோவியம் எழுதியவர் யார்? கருணாநிதி. விருத்தப்பாவையில் வல்லவர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? கம்பர். மணநூல் என்று அழைக்கப்பட்ட நூல் எது? சீவக சிந்தாமணி. முத்தமிழ் காப்பியம் எனப்படும் நூல் எது? சிலப்பதிகாரம். திருக்குறளின் வேறு பெயர்கள் எவை? தமிழ்மறை, பொதுமறை, முப்பால், வாயுரை வாழ்த்து, பொய்யாமொழி, புத்திர வேதம். ஐந்தாவது வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? மகாபாரதம். திராவிட வேதம், தமிழ் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? 4000 திவ்ய பிரபந்தம். வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? திருவாய்மொழி. இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுபவை எவை? சிலப்பதிகாரம், மணிமேகலை. ராமகதை எனப்படும் நூல் எது? கம்பராமாயணம். சக்கரவர்த்தி எனப்படுபவர் யார்? கம்பர். ஊமை கவிஞர் எனப்படுபவர் யார்? சுரதா. தேசிய கவி, விடுதலை கவி, மகாகவி, பாட்டுக்கொரு புலவன் எனப்படுபவர் யார்? பாரதியார். புரட்சி கவிஞர் பாவேந்தர். புதுவை குயில் எனப்படுபவர் யார்? பாரதிதாசன். வைக்கம் வீரர், பகுத்தறிவு பகலவன் எனப்படுபவர் யார்? பெரியார். தெய்வ புலவர், சின்னா போதகர், மானுணன், பங்கி எனப்படுபவர் யார்? திருவள்ளுவர். சிலம்பு செல்வர் எனப்படுபவர் யார்? மாபே சிவஞானம். நாவலர் எனப்படுபவர் யார்? சோமசுந்தர பாரதியார். கிறிஸ்துவ கம்பர் எனப்படுபவர் யார்? கச்சே கிருஷ்ணபிள்ளை. வள்ளலார் எனப்படுபவர் யார்? ராமலிங்க அடிகளார். முத்தமிழ் காவலர் எனப்படுபவர் யார்? கி. ஆ. பேவி பே. விஸ்வநாதன். சொல்லின் செல்வர் எனப்படுபவர் யார்? ரா. பி. சேதுப்பிள்ளை. தமிழ் தென்றல் எனப்படுபவர் யார்? திருவிக.
படிக்காத மேதை எனப்படுபவர் யார்? காமராஜர். ஆளுடைய பிள்ளை எனப்படுபவர் யார்? திருஞான சம்பந்தர். தமிழ் நாடக தந்தை எனப்படுபவர் யார்? பம்பல் சம்பந்த முதலியார். மொழிஞாயிறு எனப்படுபவர் யார்? தேவநேய பாவனார். தனித்தமிழ் இயக்க தந்தை எனப்படுபவர் யார்? மறைமலை அடிகள். ரசிகமணி எனப்படுபவர் யார்? தி.கே. சிதம்பரநாதன். நாமக்கல் கவிஞர் எனப்படுபவர் யார்? ராமலிங்கம் பிள்ளை. பரிதுமார் கலைஞர் இயற்பெயர் என்ன? சூரிய நாராயண சாஸ்திரி. அகிலனின் இயற்பெயர் என்ன? அகிலாண்டம். கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? முத்தையா. நம்மாழ்வாரின் இயற்பெயர் என்ன? மாறன். ஈரோடு தமிழன்பன் இயற்பெயர் என்ன? ஜெகதீஷன். கவிஞர் வாலியின் இயற்பெயர் என்ன? ரங்கராஜன். பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? கனக சுப்புரத்தினம். புதுமை பித்தனின் இயற்பெயர் என்ன? விருதாச்சலம். கல்வியின் இயற்பெயர் என்ன? ரா. கிருஷ்ணமூர்த்தி. சுஜாதாவின் இயற்பெயர் என்ன? ரங்கராஜன். வீரமா முனிவரின் இயற்பெயர் என்ன? ஜோசப் பெஸ்கி. ஆண்டாளின் இயற்பெயர் என்ன? கோதை. மறைமலை அடிகளாரின் இயற்பெயர் என்ன? வேதாச்சலம். தமிழ் நூல்களின் பழமையானது எது? தொல்காப்பியம். முதல் சங்கம் இருந்த இடம் எது? தென் மதுரை. இடைச்சங்கம் இருந்த இடம் எது? கபாடபுரம். கடைச்சங்கம் இருந்த இடம் எது? மதுரை. சோழர்களின் வரலாற்றை கூறும் நூல் எது? பதிற்றுப்பத்து. சங்க இலக்கியங்களில் எத்தனை பெண் புலவர்கள் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன? 31. சேர மன்னன் சேரலாதனை பாடி அவனை மணந்தவர் யார்? நற்செயலையாரின். அவரின் மற்றொரு பெயர் என்ன? காக்கை பாடினியார். 10 பாட்டு நூல்களில் மிகப்பெரியது எது? மதுரை காஞ்சி. 10 பாட்டு நூல்களில் மிக சிறியது எது? முல்லைப்பாட்டு. நெஞ்சாற்றுப்படை எனப்படும் 10 பாட்டு நூல் எது? முல்லைப்பாட்டு. காவிரி பூம்பட்டினத்தின் வணிக சிறப்பை கூறும் நூல் எது? பட்டினப்பாலை. சங்க நூல்களில் இசை நூல்கள் எவை? கலித்தொகை, பரிபாடல். கடையேழு வள்ளல்கள் பற்றி குறிப்பிடும் நூல் எது? சிறுபானாற்றுப்படை. சங்க நூல்களில் அகநூல் புறநூல் என சர்ச்சைக்குரிய நூல் எது? நெடுநல்வாடை. கரிகால் சோழனின் மகள் யார்? ஆதி மந்தியார். இலக்கண நூல் இயற்றிய ஒரே பெண் புலவர் யார்? காக்கை பாடினியார். காக்கை பாடினியார் இயற்றிய இலக்கண நூல் எது? காக்கை பாடினியார். திருக்குறள் தவிர ஏனைய 14 கீழ்கணக்கு நூல்கள் எந்த காலத்தை சேர்ந்தவை? சங்கம் மருவிய காலம். திருவள்ளுவரின் மனைவியின் பெயர் என்ன? வாசுகி. அறத்துப்பால் எத்தனை அதிகாரங்களை கொண்டது? 38. பொருட்பால் எத்தனை அதிகாரங்களை கொண்டது? இன்பத்துப்பால் எத்தனை அதிகாரங்களை கொண்டது? 25. திருக்குறளில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? 133. திருக்குறளின் 2 முறை இடம்பெற்ற தலைப்பு எது? குறிப்பறிதல். ஔவையார் எழுதிய நூல் எவை? ஆத்திச்சூடி. கொன்றை வேந்தன் மூதுரை நல்வழி காப்பிய காலம் எனப்படுவது யாருடைய ஆட்சி காலம்? சோழர்கள். ஐஞ்சிறுகாப்பியங்கள் எனப்படுபவை எவை? நாககுமார காவியம், யசோதர காவியம், உதயன குமார காவியம், சூளாமணி, நீலகேசி. கம்பராமாயணத்தை எத்தனை காண்டங்களை கொண்டது? 6. திருத்தொண்டர் புராணம் வேறு பெயர் என்ன? பெரிய புராணம். பெரிய புராணத்தின் கதை தலைவர் யார்? சுந்தரர். மணிமேகலை என ஆபரணம் எங்கு அணியக்கூடியது? இடையில். இந்திர விழா பற்றி செய்தி வருவது எந்த நூலில்? சிலப்பதிகாரம், மணிமேகலை. சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகியவை எத்தனை காதைகள் கொண்டது? தலா 30 காதைகள். இந்திர விழா எத்தனை நாட்கள் நடக்கும்? 28 நாட்கள். கண்ணகியின் தந்தை பெயர் என்ன? மாநாய்க்கன். கண்ணகியின் கணவர் பெயர் என்ன? கோவலன். கண்ணகியின்
தோழியின் பெயர் என்ன? தேவந்தி. தமிழில் முதல் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர்கள் என்ன? குடிமக்கள் காப்பியம், முத்தமிழ் காப்பியம். சிலப்பதிகாரத்தில் வரும் 3 நகரங்கள் எவை? புகார், மதுரை, வஞ்சி. தமிழில் தோன்றிய முதல் பௌத்த காப்பியம் எது? மணிமேகலை. சைவ சமய இலக்கியங்கள் எத்தனை திருமுறைகளாக தொகுக்கப்பட்டுள்ளன? 12. திருவாசகத்தின் முதல் பகுதி எது? சிவபுராணம். திருமுறைகளை தொகுத்தவர் யார்? நம்பி. முதல் 7 திருமுறைகள் எவை? தேவாரம். 8வது திருமுறை எவை? திருவாசகம். திருக்கோவையார் 9ஆம் திருமுறை எவை? காரைக்கால் அம்மையார் உட்பட 9 பேர் பாடியது. 10ஆம் திருமுறை எது? திருமந்திரம். 11ஆம் திருமுறை எவை? பட்டினத்தார் உட்பட 12 பேர் பாடியவை. 12ஆம் திருமுறை எது? பெரிய புராணம். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? நாதமுனிகள். பெரியாழ்வார் பாடிய நூல் எது? திருப்பல்லாண்டு. பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகளின் பெயர் என்ன? ஆண்டாள். நம்மாழ்வாரின் சீடர் பெயர் என்ன? மதுர கவியாழ்வார். பராபர கன்னியை பாடியவர் யார்? தாயுமானவர். திருவருட்பா பாடியவர் யார்? வள்ளலார். திருப்புகழ் பாடியவர் யார்? அருணகிரி நாதர். திருப்பாவையில் எத்தனை பாடல்கள் உள்ளன? 30. திருப்பாவையை பொதுவாக எந்த மாதத்தில் பாடப்படுகிறது? மார்கழி மாதத்தில்.